25 வருடங்களுக்கு முன்பாக இது என்னுடைய வீடு, என் தாய் தகப்பனின் வீடு. 20 வருடங்களுக்கு பின் என்னை சேர்த்து கொண்டார்கள். ஏன்னா நான் செய்த வேலை விதியின் சதியின் விதி அப்படி உள்ளது. இது எங்கள் கொல்லைப்புறம் பாருங்கள். இது நான் பிறந்து வளர்ந்த இடம். இங்கே குப்பை எரியும் காட்சி. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள். அழகான நெல்லிக்கன்று, பெரிய நெல்லிக்காய், மலைவேம்பு, ஒத்த செம்பருத்தி பாருங்கள், குண்டுமல்லி. அழகான விவசாயம். தகப்பன் 45 வருடங்களுக்கு பின் இந்த இந்திய நாட்டிற்கு வந்தார். திரும்பவும் விவசாயத்தை ஆரம்பித்து விட்டார். இங்கே பாருங்கள், மாமரக்கன்று, கருவேப்பிள்ளை, கொய்யாப்பழம், அழகாக உதிக்கும் சூரியன். இங்கே பாருங்கள் தென்னை மரம், அங்கே பாருங்கள் பலாமரம். விவசாயி. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. விவசாயத்தை பற்றி ஒரு பாட்டு வருமே, என்ன பாட்டு? விவசாயி இது விவசாயி. பப்பாளி மரம் உள்ளது அங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் வாழை மரம், எலுமிச்சை மரம். அப்புறம் பாருங்கள், இது பக்கத்தில் கொல்லைப்புறம் உள்ள ஒரு வீடு. எங்கள் கொல்லைப்புறத்தில் வாழை மரம் பாருங்கள். அங்கே என் மகள் ஓடுகிறாள் பாருங்கள், ஓடுகிறாள். உட்கார்ந்தால் அசிங்கமாக இருக்கிறது, நின்று கொண்டு ஓடினாலும் பரவாயில்லை. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள். அழகான விவசாய கொல்லைகள். இதற்கு முன்னால் இங்கே கீரை விதைகள், காய் கனி விதைகள் போடப்பட்டிருந்தது. இப்போது சத்தமில்லாமல் என் தாயிடம் செல்லும். என் தாய் என்ன கூறுகிறாள் என்று பாருங்கள். வேன்னு கத்துவா, வேறு ஒன்றும் தெரியாது. கார் போகும் வழி வெளியே போகும். என் சகோதரி சென்னை ராணிமேரி காலேஜ் ரெட்ரேஜர். என் சகோதரன் இண்டிகோ ஃப்ளைட், ஏரோநாட்டிக்கல் படித்து ஃப்ளைட் ஓட்டுறான். நான் மட்டும்தான் மூதேவியாக போய்விட்டேன். என் வீட்டில் பிகாம் டிஸ்கன்யூ, பிஏலாம் படித்துவிட்டு ஒரு சாக்கடையில் கையெடுத்து வைத்துவிட்டேன். இதோ பாருங்கள், என் பெண் மாவு தின்னு விட்டு இப்படி போட்டு இருக்கிறது. இது எங்கள் தகப்பனின் ஸ்கூட்டி, இது என் சகோதரனின் பைக்கு. இது முன்னால் உள்ள அழகான பூச்செடிகள். இது மேலே பால்கனி. அது இன்னொரு புறம் காட்டுகிறேன் பாருங்கள். வெத்தலை கொடி ஓடி இருக்கிறது. இது எதிர்க்கே எங்கள் வீட்டில் 9 வீடு வாடகைக்கு விட்டு உள்ளோம். அந்த வீடுகள் தான் இது. வேப்ப மரம் வீட்டிற்கு எதிர்புறம். இப்போ சத்தமில்லாமல் உள்ளே செல்லுவோம் வாங்கள். என் தாயிடம் சத்தமில்லாமல் போனால் கத்துவால் பாருங்கள். இது லைட்டு ஏன் இப்படி விழுந்த? இதோ பாருங்கள். இது எங்கள் வீட்டு முன்னாடி. நானும் என் சகோதரியும் பெரிய வயது அடைந்ததும் வீட்டில் உள்ளே தாய் விடமாட்டால். இங்கே படுத்துக்கொள்வோம், இங்கே இருப்போம். இது முன்னாடி ரூமு, எங்களுக்கு படிக்கும் அறை. இப்போ வாருங்கள், உள்ளாரே போகும். ரூமை திறப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. சத்தப்படாத. இது எங்கள் வீட்டு சோஃபா. இங்கே ஆரம்பத்தில் உள்ள ஃபோன் டிர்ரிங்குமே அந்த ஃபோன் இருந்தது. இதோ பாருங்கள், இது எங்களின் கட்டில் அறை. நானும் என் சகோதரிகளும். வாங்கோ, சத்தமில்லாமல் போகும். இது எங்கள் வீட்டில் சூட்கேஸ். இது எங்கள் வீட்டின் பூஜை அறை. இதை திறப்பதற்கு எங்கள் ஒருவருக்கும் அனுமதி இல்லை, என் தாயை தவிர. இப்பொழுது என் தாய் வருகிறாள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன கூறுகிறாள் என்று. வீடியோவில் பதிவிட்டுள்ள என் தாயை பார்த்தீர்களா? இது எங்களுடைய டைனிங் ஹால். இது எங்களுடைய கழிவறை. இது எங்களுடைய குளியலறை. உள்ளே வாஷிங் மிஷின் வைத்து யூஸ் பண்ணிவிட்டார். இது எங்களுடைய
கிச்சன் பாருங்கோ. இது எங்களுடைய பூஜை அறை பாருங்கள். இதற்கு முன்னால் நானும் என் சகோதரியும் வீட்டில் இருக்கும்போது மிகவும் அழகாக வைத்துள்ளோம். நானும் என் சகோதரியும் வேலையை பிரித்து செய்ய வேண்டும். இன்னும் பாத்திரம் கழுவவில்லை. பாருங்கள் எங்கள் வீட்டை. இது வழியாக என் தாய் எங்களை நோட்டம் விட்டு கொண்டே இருப்பாள். குளிப்பதையும் என் தாய் பழைய நினைவுகளை மறக்க மாட்டாள். அடுப்பில் சமைப்பாள், அம்மியில் அரைப்பாள், மாவு குடக்கல்லில் அரைப்பாள். அதோ தெரிகிறதா? அடித்து துணியை துவைப்பாள். அதனால் அதை மறக்காமல் அதை எல்லாத்தையும் வைத்திருக்கிறாள். அப்புறம் இது பின்வாசல். பெரிய பூட்டு தொங்குகிறது பாருங்கள். அது வழியாக உரப்படை சுட்டு திங்க போகும். முதலில் எங்கள் அக்காவிற்கு ஒரு உரப்படை என்றால் மறு உரப்படை எங்களுக்கு. மேலே 2 மாடி உள்ளது. அதன் பின் காட்டுகிறேன். இப்போ காட்டினால் என் தாய் கடுப்பாகி விடுவாள். ரொம்பவும் உக்கிரமாக இருக்கிறாள். பாய் மக்களே, இதுவரை போதும்.